நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சொல்லி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். தகப்பனே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, எங்களுடைய இருளை எல்லாம் நீக்கிறீர் ஆண்டவரே, எங்களை வெளிச்சத்தின் பாதையில நடத்தினீர் ஆண்டவரே, எங்களுடைய பயங்களை எல்லாம் மாற்றினீர் ஆண்டவரே, நாங்கள் திடம் கொண்டு நடப்பதற்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. எங்களுடைய கலக்கங்கள் முற்றிலும் மாற பண்ணினீர் ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலைகள்ல தயங்கி போன சூழ்நிலைகளை மாற பண்ணினீர் ஆண்டவரே. கலங்காத திகையாத நாவும் கூட இருக்கிறேன்னு சொல்லி எங்களை நடத்தி வருகிறவரே நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நடக்கும் பாதைகள் எல்லாம் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறவரே நன்றி சொல்லுகிறோம். அக்கினியின் ஊடாக நாங்கள் நடந்தாலும் எங்களோடு கூட நடக்கிற தேவன், ஆறுகளின் மேலே நாங்கள் நடந்தாலும் எங்களோடு கூட நடக்கிற தேவன், வனாந்திரத்தின் பாதையிலே நடந்தாலும் எங்களோடு கூட நடக்கிற தேவன், தனிமையான சூழ்நிலையில நாங்கள் நடந்தாலும் எங்களோடு கூட நடக்கிற தேவன், எங்களுக்கு நிழலாய் இருக்கிற தேவன், எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிற தேவன், எங்களுக்கு முன்னே சென்று எல்லாவற்றையும் செம்மைப்படுத்துகிற தேவன். நன்றி ஆண்டவரே. எங்களுடைய துன்பங்கள்ல எங்களை தேற்றுகிற தேவன், எங்களுடைய சோர்வுகள் எங்களை திடப்படுத்துகிற தேவன், நாங்கள் கடந்து போதெல்லாம் எங்களுக்கு கை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். எங்கள் நினைவாய் இருக்கிற தேவன், எங்கள் மேல் பிரியமாய் இருக்கிற தேவன், எங்களை விசாரிக்கிற தேவன், எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிற தேவன். நன்றி ஆண்டவரே. அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்தவைகளை நினைச்சு நன்றி சொல்லித்தீங்க ஆண்டவரே. என்னுடைய பலவீனங்கள்ல உதவி செஞ்சீங்களேப்பா, என்னுடைய தேவைகள்ல உதவி செஞ்சீங்களேப்பா ஆண்டவரே. நான் நோக்கி கூப்பிட்ட போதெல்லாம் எங்களுக்கு பதில் தந்தீரே ஆண்டவரே. நான் தப்ப வழி இல்லாத இருந்த சூழ்நிலைகள்ல இருந்து நான் தப்புவதற்கு உதவி செஞ்சீரே ஆண்டவரே. நான் நடக்க முடியாத சூழ்நிலைகள்ல இருந்த போது எங்களை நடக்க வைத்தீரே ஆண்டவரே. நான் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள்ல இருந்த போது என்னை முடிவெடுக்க வைத்தீரே ஆண்டவரே. இந்த இடத்துல என்ன பேசணும்னு சொல்லி தெரியாமல் இருந்த நேரங்கள்ல என்ன பேசுவதற்கு வார்த்தைகளை கொடுத்தீரே ஆண்டவரே. எத்தனையோ வெட்கப்பட வேண்டிய நேரங்கள் வந்த போதெல்லாம் எனக்கு துணை செய்தீரே ஆண்டவரே. எத்தனையோ துக்கப்பட வேண்டிய நேரங்கள் வந்த போதெல்லாம் எனக்கு துணை செய்தீரே ஆண்டவரே. எத்தனையோ விழுந்து போகக்கூடிய நேரங்கள் வந்த போதெல்லாம் எனக்கு துணை செய்தீரே ஆண்டவரே. எந்த மனிதர்களுக்கு முன்பாகவும் தலை குனியாமல் காத்து கொண்டீரே ஆண்டவரே. எந்த சூழ்நிலைகளிலும் தாழ்ந்து போகாமல் காத்து கொண்டீரே ஆண்டவரே. நன்றி. என்னை காட்டிலும் தந்திரவாதிகள் எனக்கு விரோதமாய் இருந்த போது நான் விழுந்து போடாதபடிக்கு காத்து கொண்டீரே ஆண்டவரே. என்னை காட்டிலும் பலம் உள்ளவர்கள் எனக்கு விரோதமாய் நின்ற போது நான் விழுந்து விடாத அளவுக்கு காத்து கொண்டீரே ஆண்டவரே. வீழ்த்தப்படாதபடிக்கு காத்து கொண்டீரே ஆண்டவரே. நன்றி. சாத்தானுடைய சதிகளுக்கெல்லாம் என்னை தப்புவித்தீரே ஆண்டவரே. அவனை எல்லா அக்கினி ஆஸ்திரங்களுக்கும் கர்த்தர் என்னை தப்புவித்தீரே ஆண்டவரே. பொல்லாங்கனுடைய எல்லா அம்புகளுக்கும் என்னை தப்புவித்தீரே ஆண்டவரே. சண்டைகளுக்கு என்னை தப்புவித்தீரே ஆண்டவரே. வாக்குவாதங்களுக்கு என்னை தப்புவித்தீரே ஆண்டவரே. முறுமுறுப்புகளுக்கு என்னை தப்புவித்தீரே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஓ உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. என்றும் என்றும்
ஏமாற்றி நம்மளை பாதுகாப்பாங்க. இந்த மாதம் முழுவதும் நம்மளை ஆதரித்து உதவ வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் நிச்சயம் உதவுவார். இந்த உலகத்தில் எதை நம்புறவங்களும் தோற்று போகலாம், ஆனால் இயேசுவை நம்புறவங்க ஒருபோதும் தோற்று போக மாட்டாங்க. இந்த உலகத்துல எதை நம்புறவனுக்கு தோல்வி இருக்கு, எதை நம்புறவங்களுக்கு வீழ்ச்சி இருக்குது. நிச்சயமா அது இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் அதை அவளை ஏமாத்தும். ஆனா இயேசுவை நம்புறவங்களுக்கு மரண பரியந்தம் இடுக்கன் இல்லை, மரண பரியந்தம் தோல்வி இல்லை. மரித்தாலும் அவர்களுக்கு ஒரு வெற்றியுள்ள நகரம் தான் ஈவாக கிடைக்கிறது. நீங்கள் நானும் பாக்கியவான்கள், நீங்கள் நானும் பாக்கியவான்கள். இயேசுவை அறிந்து கொண்டோம், இயேசுவை ஆராதிக்கிறோம், இயேசுவுக்காக வாழுகிறோம், இயேசுவை சிந்திக்கிறோம், இயேசுவை குறித்து பேசுறோம். நம்முடைய நினைவுகள் இயேசுவுக்கு சொந்தமா இருக்குது. உண்மைக்கு இந்த பூலோகத்துல நானும் நீங்களும் பெரிய பாக்கியவான்கள். நம்முடைய திட்டங்களை எல்லாம் அந்த பூலோகத்துல அவர் வாய்க்க பண்ணுகிறார். நம்முடைய எல்லா திட்டங்களையும் இந்த பூலோகத்துல அவர் வாய்க்க பண்ணுகிறார். நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார். அதனாலதான் நாம சொல்லுகிறோம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய திட்டங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் விரும்புகிறவர்கள் எல்லாம் கைகூட பண்ணுகிறீர் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். எஸ் எங்களது பூமியில் நீங்கள் தள்ளாட விட மாட்டீங்க. எங்களை நங்கூரமாக இருக்கிறீங்க. என்னதான் எங்களுக்கு நெருக்கடி வந்தாலும் அந்த நெருக்கடியிலேருந்து நாங்கள் தப்புவதற்கும் அந்த தடைகளை தாண்டுவதற்கும் எங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறீங்கப்பா. அதனால தான் அந்த உலகத்தில் நீ ஒன்றே போதும், உங்களுடைய பிரசன்னம் போதும் என்று சொல்லி எங்களை எல்லாம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உடைய நல்ல ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து உடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். எல்லா துதியும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்படியே நாம் உட்கார்ந்து கொள்வோம். சிறு பிள்ளைகள் முன்னாடி வாங்க, வசனம் சொல்கிற பிள்ளைகள் முன்னாடி வாங்க. நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே, நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு வருகையும் கர்த்தாவே மது ஜனத்தை நெருக்கி மது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். சங்கீதம் 94:1-5. நீதிமான்களே கர்த்தருக்குள் கலி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் அவரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடைய வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. கர்த்தர் நீதியில் பிரியப்படுகிறார், பூமி அவருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. சங்கீதம் 33:1-5 வரை. இந்த நாளிலும் கூட வந்திருக்கிறவங்களை எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே நான் முதலாவது வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் கூட நாம் தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருவருக்காகவும் நீங்களும் உங்களுடைய ஜெபங்களில் நினைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக, திருச்சபையில் உள்ள உங்களுடைய குடும்பங்களுடைய விண்ணப்பங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாரந்தோறும் சில புதிய மக்கள் நம்மகிட்ட வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ரெகுலராக வர்றவங்களும் நிறையா பேர் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி ஆப்சண்ட் ஆகியிருக்கிறாங்க. அது இன்றைக்கி திருவிருந்த ஆராதனை, முடிஞ்ச அளவுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்கலாம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். வடுகப்பட்டிக்காரங்க, ராமநாதபுரத்துக்காரங்க, இவங்க நம்ம செந்தில் வீட்டில் இப்படி குடும்பமாக வர்ற யாரையுமே இன்னும் என்ன செய்யலை, அவங்கெல்லாம் காணோம். ஒருவேளை இனிமேல் இன்னும் வர்றாங்களான்னு தெரியலை.
தொடர்ந்து நம்முடைய திருச்சபைக்கு அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை ஜெபத்தில் வைங்க. கர்த்தர் தான் அவங்க உள்ளத்தில் என்ன செய்யணும், ஏவுதலை கொடுக்கணும். அவங்களாம் தொடர்ந்து வருவதற்கு தேவன் உங்களுக்கு என்ன செய்யணும், கிருபை பாராட்டணும். அதே போல் நம்ம இதில் இன்றைக்கும் ஒரு சகோதரர் நம்ம வினோத் அடுத்தானே வாங்க நல்லா இருக்கீங்களா? அழகசங்கருடைய ஃப்ரெண்டு இலங்கையிலேருந்து போன ஒரு டைம் வந்திருந்தப்போ வந்திருந்தார். நான் பார்த்தோன்னே புதுசாக இருக்காரான்னு பார்த்தேன். பிடிச்சதுக்கப்புறம் பேசுவோம். அதே மாதிரி தொடர்ந்து நம்முடைய ஆலயத்திற்கு புதிய ஜனங்கள் வரணும். அதுக்காக நம்முடைய ஜெபங்கள் என்ன செய்யுங்க, வைத்துக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி நம்முடைய ஆலயத்தில் எப்படியாவது இந்த ஆண்டு முடிவதற்கு முன்பாக சில காரியங்களை செய்யணும். கர்த்தர் என்ன செஞ்சார், உங்கள் மூலமாக அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக நீங்கள் காணிக்கைகளை வாங்கி கொடுக்கலாம். எப்படியாவது செய்யணும். எல்லாருக்குள்ள அந்த ஆசை வரணும். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அந்த 1 மணி நேரம் தான் ஆலயத்தை பற்றி நினைவு வருகிறது. வீட்டுக்கு போனோடனே பாஸ்டையும் நினைக்க முடியல, ஆலயத்தையும் நினைக்க முடியல, இயேசுவை கூட நினைக்க முடியலன்னு நிறையா பேர் சொல்கிறீங்க. அதெல்லாம் மாற்றுங்க. அது உங்களுக்கு தான் நல்லது. கர்த்தர் உங்களை நிச்சயமாக பலப்படுத்துவார். போன வாரம் திடீர்னு நம்முடைய அருமையான சகோதரியுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நம்முடைய கட்டட பணிக்காக 5000 ரூபா கொடுத்தாங்க. கிரேஸ் அவங்க பேர் அப்படித்தானே, கிறிஸ்டி. இந்த மாதிரி கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, அவங்க சொல்லியிருப்பாங்களோ அவங்க நண்பர்கிட்ட, இந்த மாதிரி எங்களுடைய ஆலய வேலைக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ட்டு. நம்ம அவங்கள பார்த்ததில்லை, அவங்களும் நம்முடைய ஆலயத்தை பார்த்ததில்லை. இருந்தாலும் சகோதரி சொன்னதை வச்சு என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு 5000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அந்த குடும்பத்துக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். அருமையான சகோதரி கிறிஸ்டியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதே போல் அருமையான சகோதரி அவங்க மூலமாக ஒரு 3000 ரூபா கிடச்சிச்சு. நமக்கு இப்போதைக்கு ஒரு 8000 ரூபா நமக்கு என்ன செஞ்சுருக்கு, கட்டட வேலைகளுக்காக கிடச்சிருக்குது. ஆனால் நம்முடைய பட்ஜெட் நான் ஏற்கனவே சொன்னேன், 5 லட்ச ரூபா பட்ஜெட். 5 லட்ச ரூபா இருக்குன்னா அந்த பால் சீலிங் போகிறதுக்கு மட்டுமே நமக்கு 3 லட்ச ரூபாய்க்கு குறையாமல் ஆகும். நாங்கள் அதை கூப்பிட்டு நம்ம கேட்டுட்டோம் அவங்ககிட்ட. இந்த ஆர்சி போர்டு அடித்து இந்த மாதிரி 10 அடிக்கு மேலே போட்டு விடுவோம்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற அந்த ஃபேனு லைட்டு கீட்டு எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணி அந்த அட்மாஸ்பியரை மாற்றணும். தேவனுக்கு சித்தமான ஏசியை கூட நம்ம என்ன செய்யணும், பால் சீலிங் போகிறதுடைய நோக்கமே அதுதான். எப்படியா நம்ம போடணும். அதே மாதிரி இது உள்ளே சொல்கிறேன் நான், வெளியில் வந்து நமக்கு அமைப்பை என்ன செஞ்சாங்க, தகரம்லாம் தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய கட்டடமாக காமிக்கிறது மாதிரி அதுக்கும் அந்த மெட்டீரியல் போட்டு மோல்டு பண்ணிடுவாங்க. அதனால் நம்முடைய ஆலயத்தினுடைய அமைப்பே இந்த டிசம்பருக்குள்ளே என்ன செய்யணும், வேறு மாதிரி மாறணும். நம்ம கட்டடமாக கட்டணும்னா நமக்கு 50 லட்ச ரூபா வேணும் குறைஞ்சபட்சம். நம்ம கட்டடமாக கட்டலை, இருக்கிறத கொஞ்சம் என்ன செய்கிறோம், கட்டடம் மாதிரி காண்பிக்க போகிறோம். அதுக்காகத்தான் நம்ம ஒரு 5 லட்ச ரூபாயாவது குறைஞ்சபட்சம் தேவைப்படுது. அதனால் அதை உங்களுடைய ஜெபத்தில் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உறவினர்களுக்கு சொல்லுங்கள். யாராவது ஆலயத்துக்குன்னு சொல்லி ஏதாவது கொடுக்க விரும்புகிறத நீங்கள் வாங்குங்க. ஆனால் நாம் எப்படியாவது டிசம்பருக்குள்ளே முடிக்கணும், அதுக்காக ஜோம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார், காரியங்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு வாய்ப்பு பண்ணுவார். அதுக்காக உங்களுடைய ஜெபங்களில் வைத்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி ராணிமாவுடைய பேத்தியினுடைய பிரசவம், நம்ம எவலின் பாப்பா, நம்ம கிறிஸ்டி அவங்களுடைய திருமண காரியங்கள், இதுக்காகலாம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜோம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், எல்லா காரியங்களையும் நமக்கு கை கூட பண்ணுவார். அதே போல் நம்முடைய ஆலயத்தில் வருகிற ஒவ்வொருவரும் குடும்பமாக மனம் திரும்பணும். அதை மனம் திரும்பாத குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. எப்படியாவது சீக்கிரத்தில் நம்ம 2025க்குள்ளே குடும்பங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரணும். இன்றைக்கி 2024, 25க்குள்ளே கணவன் மனைவி பிள்ளைகளோட எல்லாரும் ஆராதிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் காரியங்களாக என்ன செய்வார், நம்ம கை கூட பண்ணுவார். அதுக்காக நம்ம ஜெபத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது நாம் நேராக காணிக்கை பாடல் பாடுவதற்காக அருமையான சகோதரியும் சகோதரன் முன்னே வருவாங்க. பாடும்போது கர்த்தருக்காக காணிக்கைகளை செலுத்தி விட்டு நம்ம வசனத்தை தியானிக்க போகிறோம். அதுக்கப்புறம் திருவிருந்த ஆராதனை இருக்குது. எடுத்து